அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் மெனு கொடுத்து விட்டோன்னு பார்க்கலாங்களா. பீட்ரூட் பொரியல், அது கூட சாதம் பார்த்திங்கன்னா சாம்பார் கலக்கி. சாம்பார் என்னென்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார். இன்றைக்கி என்ன பண்ணேன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பலாக்கொட்டையும் இது முருங்கைக்காயும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு பருப்பு வேக போடும்போதே பலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் அதில் போட்டுட்டு குக்கரை இறக்குன கையோட அடுப்பில் கடாயை வச்சு இந்த மற்ற காய்கள்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டேன். அதே குக்கர் மூடி தான் நம்ம சாதத்துக்கு, அதாவது குட்டி குக்கரில் பாப்பாவுக்கு அளவாக மட்டும் கொஞ்சமாக சாதம் வச்சுருந்தேன். அதுக்கு இதே மூடி தான் அப்படிங்கிறதுனால அதுவும் லேட் ஆயிரும்னு ஒரு அடுப்பில் சாதத்தையும் அப்படியே அரிசியை வச்சு விட்டுட்டேன். அது கொதிச்சிட்டு இருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுவும் ஆறிடுச்சு. பருப்பு ஆறினதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் இருத்துட்டு மற்றபடியே நம்ம வேக வச்சுருக்கிற அந்த முருங்கைக்காய், பலாக்கொட்டை எல்லாத்தையுமே இதில் போட்டு சாம்பாரும் தாளித்து விட்டாச்சு. அதோட சாதமும் செஞ்சாச்சு. சாம்பார் சாதம், அது கூட பீட்ரூட் பொரியல், கூடவே பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ், நன்னாரி கலக்கி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன். சாம்பார் இருந்ததுனால மாவு இல்லை, சும்மா மாவுக்கே போட வேண்டாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வெண்பொங்கல் செஞ்சு அதோடு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். பாப்பா லன்ச் மெனு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், பீட்ரூட் பொரியல், லெமன் ஜூஸ். சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில, அதாவது நம்ம பொதுவாக பழகிற பழக்கத்துலேயாகட்டும், உறவுகள்லையாகட்டும், நம்ம நம்மளோட நோக்கம் எல்லாத்துக்கூடையும் நல்லா பேசணும், எது ஒன்றாலும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்மளை நிறைய பேர் என்னென்னா வேலை வெட்டி இல்லாதவங்க ஆகுன்னா எதை பார்த்தாலும் நம்மக்கிட்ட சொல்லிட்டும் இது பண்ணிட்டும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக அவங்க தெரிஞ்சாங்கன்னா அந்த நிமிஷமே அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இன்றைக்கெல்லாம் நிஜமாக உண்மையாக பழகிறவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைப்போம். அவங்க நம்மளை பார்த்ததையும் தலை தெறிக்க ஓடுறாங்க அப்படின்னாலே அவங்க நம்மளை வேண்டான்னு ஒதுக்குறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஒரு படி ஒதுக்குனா நீங்கள் அதை விட 10 மடங்கு ஒதுங்கி போயிருங்க. அதுதான் உங்களோட நிம்மதிக்கும் உங்களோட சந்தோஷத்துக்கும் வழிவகுக்கும். ஏன்னா இது மாதிரி ஆளுங்க கூட நம்ம பழக்கம் வச்சுக்கிட்டு ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்தோம்னா அது ரொம்ப மனவலியை கொடுக்கும். அதனால் அவங்ககிட்டேருந்து நம்ம விலகியே இருப்போம். ஏன்னா நம்மளோட சந்தோஷமாகட்டும், நம்மளோட நிம்மதியாகட்டும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பார்த்துக்கலாம்.